பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது குரு பெயர்ச்சி என்றால் என்ன, குரு பெயர்ச்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம். தேவர்களின் ஆசிரியர் என அழைக்கப்படுபவர்தான் குரு பகவான். ஞானத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் வியாழன் கிரகத்திற்கு உரியவர்தான் குரு பகவான். குரு என்றால் இருட்டை போக்குபவர் மற்றும் கனமானவர் என்றும் போற்றப்படுகிறார். பிரகஸ்பதி என்றும் அழைக்கப்படும் குரு தேவர்களுக்கெல்லாம் குருவாவார். இந்த தேவ குருவுக்கும் குருவாக ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி விளங்குகிறார். இதனால்தான் குரு பெயர்ச்சியின் போது நேரடியாக தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்றோம். குரு பெயர்ச்சியின் போது அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடக்கின்றன. நவ கிரகங்களில் சுப கிரகமான குரு ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குரு பெயர்ச்சி என்கின்றோம். 2024 ஆகிய இந்த வருடம் வரும் மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிட பிரகாரம் குருபலம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது. குரு பகவான் இடம்பெயர்வதை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் 5 ராசிக்காரர்களுக்கு குருபலம் வந்து விட்டது என கணிப்பார்கள். அந்த வகையில் தற்போது மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய 5 ராசிகள் குருபலத்தை பெறுகிறது. குருபலம் பெற்ற ராசிகளின் வீட்டில் அனைத்து வித சுபகாரியங்களும் நடைபெறும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் குரு பார்வை பட்டால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடைபெறும் என்பார்கள். குரு பார்க்க கோடி நன்மை, குருவருள் இருந்தால் திருவருளை பெறலாம். குருவே சகலத்துக்கும் ஆதாரம். குருவின் பார்வை பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்திருளும் என்பது ஐதீகம். அதனால்தான் மற்ற கடவுள்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர்தான் குரு பகவான். சிவ ஆலயத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவரும் ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் அவரவர்க்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபட பரிபூர்ண அருள் கிடைக்கும். குரு வியாழ பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இடபக்குடியை கொண்டவனே, தடங்கல்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே, பிரகஸ்பதி வியாழ பரமகுரு நேசனே, கிரக தோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள்வாய் என்பதே இதன் பொருளாகும். குரு பகவானின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக்குரவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கினால் நல்லதே நடக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க துவங்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவானையும் குரு பகவானுக்கும் குருவான தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி சகல நன்மைகளையும் பெறுவோம். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.